நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு ஒரு டிராவல் vlog. நேற்று நமக்கு திருச்சி போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. நம்மளுடைய வேலைகள் அங்கே சீக்கிரம் முடிஞ்சிட்டா பட்டர்ஃப்ளை பார்க் போய் வீடியோலாக ஷூட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வேலைகள் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிற டிராபிக்கல் பட்டர்ஃப்ளை பார்க்கை விசிட் பண்ணோம். ஸோ இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிற மேலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் இது அமைஞ்சிருக்கு. சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா காவேரியும் கொள்ளிட மாறும் அந்த வடிகிற இடத்துல இந்த வெப்ப மண்டல காடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த பார்க் அமைச்சிருக்காங்க. 2015 மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் இந்த பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா செலவுல இந்த பார்க் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பார்க்குடைய பரப்பளவு 25 ஏக்கர். இந்த பார்க்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க எக்ஸ்க்ளூசிவாக பட்டர்ஃப்ளைஸ்க்குன்னு ஏற்படுத்தப்பட்ட பூங்கா. ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பட்டர்ஃப்ளை பார்க்கு இதுதான். இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் கிட்டத்தட்ட 323 வகையான பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இந்த விளாகில் பட்டர்ஃப்ளைஸை மட்டும் ஷூட் பண்ணல. ஏன் அப்படின்னாக்க நீங்கள் நேரடியாக போய் பார்த்து ரசிக்கிறதுக்காக இந்த விஷயங்களை நம்ம ஷூட் பண்ணல. மிச்சபடி இந்த பார்க்குடைய இன்ஃப்ரா, இந்த பார்க் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, இந்த பார்க்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை பார்க்கை தவிர்த்துட்டு இந்த கன்சர்வேட்டரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா நட்சத்திர வனம். அது என்ன நட்சத்திர வனம்னு கேட்குறீங்களா? அவங்க 27 நட்சத்திரம் 12 ராசி. இதை பேஸ் பண்ணி இந்த ராசி நட்சத்திரத்துக்குரிய மரங்களை இங்கே நட்சத்திர வனமாக அமைக்கப்பட்டிருக்கு. ஆஸ்ட்ரானமி மேலே நம்பிக்கை உள்ள மக்கள் இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ராசிக்குரிய மரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே எதுக்கு இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்குரிய தாவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்து பயனடையலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இந்த நட்சத்திர வனம் அமைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக பட்டர்ஃப்ளைஸ் வாழ்கிறதுக்கு தேவையான சீதோஷ்ண நிலை இங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சம்மர் டைம், அதனால பெருசாக பட்டர்ஃப்ளைஸ் வெளியில் உலாவுற டைம் இல்லை. ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளைஸ்க்கு ஏற்ற நேரம் என்ன அப்படின்னாக்கா ரொம்பவே டார்க்காக ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் தான் அது அதிகமாக வெளியில் உலாவுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பார்க்கில் ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஈவன் செர்ரி ட்ரீயெல்லாம் கூட இங்கே பார்க்க முடிஞ்சு. எங்கே பார்த்தாலும் சுற்றி க்ரீனரியாக ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் உலாவற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த பார்க் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பார்க்கில் ஆங்காங்கே மக்கள் வசிக்கிற மாதிரியான குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம ஹேங் அவுட்டுக்காக. இந்த இடத்துல நீங்கள் போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இங்கே இருக்குது. கோவிடுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா வீக்கெண்டில் கிட்டத்தட்ட 2000 பேர் விசிட் பண்ணுவாங்களாம். நார்மல் டேஸில் 800 பேர் விசிட் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ பேர் விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு நமக்கு தெரியல. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்கா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த இடத்துக்கு இயக்குனா இந்த பூங்காவுக்கு வர்ற விசிட்டர்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல நிறைய வெட்டிங் போட்டோ ஷூட் நடக்கிறதா சொல்றாங்க. சரி, பார்க்னா சில்ட்ரனுக்கு தானே. ஸோ மெயினாக இங்கே சில்ட்ரன் விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக ட்ரெயின் இருக்கு, போட்டிங் இருக்கு. சில்ட்ரன் விளையாடுறதுக்கு தேவையான ஏகப்பட்ட உபகரணங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் இந்த இடம் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்குமான ஒரு பொதுவான அட்ராக்ஷன் பிளேஸ். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் ஆம்பி தியேட்டரோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே நீங்கள் நேரில் விசிட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் கம்ஃபர்டபுளாக இந்த பார்க்கை பார்த்து ரசிக்கிறதுக்கு இங்கே பேட்ரி கார் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே கொஞ்சம் பே பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து இந்த ஃபுல் பார்க்கையுமே விசிட் பண்ணி பார்க்கலாம். பொடியன்மார்கள் உற்சாகமாக விளையாண்டுக்கிட்டு இருக்க விஷயங்களையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பார்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பிரேக் வேணும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. ரீசனபிளான ப்ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு டூம் பட்டாம்பூச்சிகளுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அமைக்கப்பட்டிருக்கு. வெப்ப மண்டல பூங்காவாக நம்ம பாடி அதிகமாக டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலெல்லாம் நம்ம மேலே தான் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம பார்க் விட்டு கிளம்புற டைம் வந்தாச்சு. வெளியிலே ஒரு மினி பஸ் வெயிட்டிங்கில் இருந்தது. ஸோ மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள்.